நாடக ஆசிரியராக இருந்து எழுத்தாளராக சினிமாவுக்குள் நுழைந்து திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதி திரைக்கதை வடிவமைத்து புகழ்பெற்ற மகேந்திரன் இயக்குனராக புது அவதாரம் பெற்றார். உமாச்சந்திரனின் முள்ளும் மலரும் நாவலை தழுவி திரைக்கதை வடிவமைத்தார் மகேந்திரன். நாவலின் தலைப்பான முள்ளும் மலரையே திரைப்படத்தின் தலைப்பாகவும் சூட்டினார். முள்ளும் மற்றும் மலரை குறிப்பதை போன்ற தலைப்பா அல்லது கரடுமுரடான முள் கூட மலரும் என்பதை விவரிப்பதற்கான தலைப்பா என இரட்டை பொருள் தரும் வகையில் தலைப்பு வைக்கப்பட்டிருக்கும். வார இதழான கல்கியில் எழுத்தாளர் உமாபாரதி எழுதிய முள்ளும் மலரும் கதை 1966 ஆண்டு வாரம் ஒரு முறை என சிறு தொடராக வெளியானது. பராமரிக்க காப்பாளர்கள் யாருமின்றி அனாதையாக இருக்கும் காளி எனும் கதாபாத்திரம் தொழிற்சாலையில் பணிபுரியும் பணியாளர்களுக்காக இயக்கப்படும் டிராலியை இயக்கும் நபராக இருந்து தனது தங்கையை காப்பாற்றும்படியாக முள்ளும் மலரும் திரைக்கதை அமைந்திருக்கும். இதனை படித்த மகேந்திரன் சிறு சிறு மாற்றங்களை செய்து முள்ளும் மலரும் என்னும் திரைப்படத்திற்கான திரைக்கதையை வடிவமைத்திருப்பார். இதற்கு முன் திரைப்படங்களை இயக்கிய அனுபவம் இல்லாத மகேந்திரனுக்கு அவரது நண்பரான பாலு மகேந்திரா திரைக்கதையிலிருந்து ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளில் உதவி செய்துள்ளார். முள்ளும் மலரும் திரைப்படத்திற்கு முந்தைய காலகட்டம் வரை தமிழ் சினிமாவில் இருந்த அதீத அளவிலான நடிப்பு, நாடக வடிவிலான கதையமைப்பு மற்றும் வசன உச்சரிப்பு உள்ளிட்ட கட்டமைப்புகளை தவிர்த்த மகேந்திரன் தனது முதல் திரைப்படமான முள்ளும் மலரிலேயே யதார்த்தத்தை மீறாத வகையில் வரைந்திருப்பார். நடிகர் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்க ஷோபா, சரத்பாபு, ஜெயலட்சுமி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். முள்ளும் மலரும் திரைப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் கர்நாடகா மாநிலத்தின் ஸ்ரீநேரி கிராமத்தில் படமாக்கப்பட்ட நிலையில் சில காட்சிகள் ஊட்டியிலும் படமாக்கப்பட்டன. 1978 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. கிராமத்தின் எழில்மிகு தோற்றத்தில் வண்ணத்தை கலக்காமல் யதார்த்தமாக காண்பித்த பாலு மகேந்திராவின் ஒளிப்பதிவும் இளையராஜாவின் இசையும் படத்திற்கு மேலும் மெருகூட்டின. மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்களை பெற்ற இந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி பெரும் வெற்றி பெற்றது. சிறந்த தமிழ் படத்திற்கான பிலிம்பேர் விருதும் சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு அரசு விருதினையும் முள்ளும் மலரும் தட்டிச் சென்றது. தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக ரஜினிகாந்திற்கு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதன் பின் 1979 ஆண்டு வெளியான பகலில் ஓர் இரவு திரைப்படத்திற்கு வசனம் எழுதிய அவர் அதே வருடத்தில் உதிரி பூக்கள் திரைப்படத்தையும் இயக்கினார். புகழ்பெற்ற எழுத்தாளரான புதுமை பித்தனின் சிற்றன்னை சிறுகதை தொகுப்பை தழுவி உதிரி பூக்களின் திரைப்படத்திற்கு திரைக்கதையை வடிவமைத்தார். இந்த திரைப்படத்தில் விஜயன், அஸ்வினி, மதுமாலினி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். சுயநலத்துடன் வாழும் ஒருவன் தன்னுடைய ஆசைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் தனது குடும்பத்தினரின் வாழ்க்கையே சிதைக்கும் கதாபாத்திரமாக வாழ்ந்திருப்பார் விஜயன். சிற்றன்னை கதையில் சிறு மாற்றங்களை புகுத்தி திரைக்கதையை வடிவமைத்த மகேந்திரன் விஜயன் கதாபாத்திரத்திற்காக திரைக்கதையில் பல மாற்றங்களை மேற்கொண்டார். இந்த திரைப்படத்திற்கு அசோக்குமார் ஒளிப்பதிவாளராகவும் இளையராஜா இசையமைப்பாளராகவும் பணியாற்றினர். புகழ்பெற்ற படத்தொகுப்பாளராக லெனின் இந்த திரைப்படம் மூலமே படத்தொகுப்பாளராக அறிமுகமானார். வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்கள் ஓடி அசத்தியது. இதுவரை தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை பார்த்திராத வகையில் விஜயனின் கதாபாத்திர வடிவமைப்பு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பிலிம்பேர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சிறந்த இயக்குனருக்கான விருது மகேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த திரைப்படத்தில் பாடல் பாடிய எஸ். ஜானகிக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது வழங்கப்பட்டது. இயக்குனராக தனது 2வது திரைப்படத்திலேயே கவனிக்கத்தக்க இயக்குனராக உருமாறினார் மகேந்திரன். ஒரே மாதிரியான பாதையில் பயணித்த தமிழ் சினிமாவின் திரை வடிவமைப்பை தனக்கென ஒரு பாணியை கடைபிடித்து திரை வடிவமைப்பை மாற்றி எழுதியதோடு தன் கலை மொழியை பின்பற்றுவதற்காக ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கியதே அவரது பெருமை. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.